ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எஸ்பிஐ ஜாப்ஸில் இப்போதைக்கு 3 இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னா, நம்மளோட ஒர்க்கிங் வேலெட் வெயிட் பண்ணுங்கள். டாஸ்க் வேலெட், போனஸ் வேலெட், இந்த 2 வேலெட்டில் எந்த வேலெட்டில் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தாலும் எல்லாத்தையுமே அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது விட்டிங்கன்னா, இப்போ வர நெக்ஸ்ட் சாட்டர்டேயில் எல்லா அமௌண்ட்டுமே ஜீரோ ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. அதுக்கு தான் 1 வீக் டைம் இருக்குது. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வித்ட்ரால் ரெக்வஸ்ட்டு கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். நம்ம எப்படி அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே டேஷ்போர்டு இருக்குங்களா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் சூஸ் வேலெட் அப்படின்னு சொல்லியிருக்குங்களா. சூஸ் வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போனஸ் வேலெட்டா டாஸ்க் வேலெட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் போனஸ் வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போனஸ் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு காட்டும். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அமௌண்ட் இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவை. ₹1 இருந்தால் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சதுனால என்கிட்ட அமௌண்ட் எதுவும் ஜீரோன்னு காட்டுது. அப்படி அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படியே திரும்ப டாஸ்க் வேலெட்டில் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணி டாஸ்க் வேலெட் இருக்குங்களா, டாஸ்க் வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் அவைலபிள் இருக்குன்னு மேலே காட்டுதா. இந்த ஜீரோ இருக்கிறதுனால என்னால் அமௌண்ட்டு ₹1 இருந்தால் தான் அமௌண்ட்டுன்றது எனக்கு. ஜீரோவில் இருக்கிறனால ஜீரோ எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அமௌண்ட் இருந்துச்சுன்னா போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ₹1 இருந்தாலும் நீங்கள் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ ஜீரோ பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடுச்சுன்னா உங்களால் அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ எல்லாருமே உங்களோட டவுன்லைன்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லி எல்லாருமே பண்ண சொல்லிவிடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிவிடுங்க அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். டேஷ்போர்டு வந்துடுச்சிங்களா, பாருங்கள் ஃபுல் அமௌண்ட் வந்துடுச்சு. இந்த நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த அதிலே இருக்குது. டாஸ்க் வேலெட், போனஸ் வேலெட் எல்லாத்துலேயும் ஜீரோ இருக்குங்களா, அந்த மாதிரி ஜீரோ இருக்கணும். உங்களுக்கும் எல்லா வேலெட்டும் ஜீரோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுனாலே வேலெட் ட்ரான்ஸ்ஃபர்லேயே ஆப்ஷன் காட்டும், பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா இதுவும் ஜீரோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டான இது. 1 வீக் தான் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் சாட்டர்டேக்குள்ளே பண்ணி ஆகணும். கரெக்டாக பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்னென்னா, நேற்று 1000 மெம்பர்ஸ்க்கு ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். என்ன ரீசன்னா ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்கனால அவங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அதுக்கான ப்ராசஸ் பேமெண்ட் போடுற ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அது கரெக்டாக அதுக்கு என்னென்ன அப்டேஷன் என்னன்னு மறுபடியும் சார் சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் எல்லாமே வந்துடும். அப்படி எனக்கு ரீஃபண்டபிள் நான் அப்ளை பண்ணல, என்னோடய ஐடி சஸ்பெண்டில் இருக்கா அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு கமெண்டருக்கு தெரிவிங்க. எஸ்பிஓ கமெண்டருக்கு தெரிவிச்சிட்டிங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அட்மின் டீம் சொல்லி அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா அதை கொடுத்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 1000 மெம்பர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற ரீசன் இதுதான். ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்கிற பர்சன் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஏப்ரல் 10க்குள்ளே போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஏதுன்னு மறுபடியும் சார் அப்டேஷன் கொடுப்பார் நோட்டீஸ் போர்ட்டில். நெக்ஸ்ட் என்னென்னா வெல்கம் லெட்டர் அப்பயே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காக வரலன்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா இப்போ வீடியோ கேவிசின்றது சொல்லியிருந்தார் சார் லாஸ்ட் ஆடியோவில். வீடியோ கேவிசி எல்லாருமே பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சைடு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பிஓ சைடு என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ கேவிசி பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் எஸ்பிஓன்னு சொல்லிட்டு அது லோகோ வச்சு அந்த மாதிரி மெசேஜ் பண்ணாவே அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ ஆகும். கண்டிப்பாக வீடியோ கேவிசியில் ஏதாவது ப்ராப்ளம் கம்பெனி சைடுலேருந்து எஸ்பிஓ சைடுலேருந்து எந்த ப்ராப்ளம் வராது. பட் வேறு யாராவது எஸ்பிஓன்னு சொல்லிட்டு போய் மெசேஜ் பண்ணாலோ அவங்களுக்காக ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அது மூலிமா ஏதாவது இஷ்யூ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதனால் வெல்கம் லெட்டர்லேயே அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொண்டு அதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அது ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன இதுன்னு பார்க்குறாங்க. எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்த்துட்டு அந்த சைடு கவர்மெண்ட் சைடு லீகலாக அக்செப்ட் பண்ணிட்டாங்களா என்னென்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வெல்கம் லெட்டர் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் மறுபடியும் அது என்ன ஏதுன்னு சார் அப்டேஷன் கொடுப்பார் நோட்டீஸ் போர்டில். நல்லா போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் ஆடியோ நோட்டீஸ் போர்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.